நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு சுற்றி இருக்கிற பொருளை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், கவர்மெண்ட்டை மாற்றணும், சொசைட்டியை மாற்றணும், பீப்புள்ஸை மாற்றணும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பிரெயினை மாற்றணும். அப்போ தான் உங்களால் உங்கள் லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். நான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம பிரெயின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன புதுசாக இருக்குது? பிரெயின் வழியாக நம்ம எப்படி? நம்ம கண் வழியாக தானே பார்க்குறோம், காது வழியாக தானே கேட்குறோம், கை வழியாக தானே தொடுறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்மளோட 5 சென்ஸுமே வெறும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். பிரெயினோட எக்ஸ்டென்ஷன். பிரெயின் தான் அது என்ன அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பூவை வந்து வெளியிலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பூவோட அந்த கலரும் அந்த லைட்டும் உங்கள் கண் வழியாக வந்து உங்கள் பிரெயினில் தான் அந்த பூவோட பிக்சர் வந்து உருவாகும். கண்ணில் வந்து அந்த பிக்சர் வந்து உருவாகாது. கண் வந்து வெறும் டூல் தான். பிரெயின் தான் மெயின். பிரெயின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் லைஃப்லன்னு. அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிரெயினை வந்து சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. பிரெயின் அப்படிங்கிறது என்னென்னா, பிரெயின் தான் நம்ம பாடியோட கமாண்ட் சென்டர். இதில் சுமாராக 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ் தான் நம்மளோட மெமரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மெமரி கார்டு மாதிரி. இப்போ இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடியில் இருக்கிற எந்த ஒரு ஆர்கனுமே இண்டிபெண்டாக வந்து வேலை செய்யாது. பிரெயினோட கமாண்ட் கீழே தான் அது வந்து வேலை செய்யும். பிரெயினுக்கு தான் அது வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நமக்கு ஒரு பெயின் வருதுன்னா கூட அந்த பெயின் சிக்னலை வந்து நம்ம பிரெயினுக்கு அனுப்புனா தான் அந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எல்லாமே பிரெயினில் இருந்து தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், யூ டோன்ட் see the world with your eyes, you see it with your brain. சரி, அப்போ பார்க்குறத மட்டும்தான் நம்ம பிரெயின் வழியாக பார்க்குறோமா? கிடையவே கிடையாது. நம்ம இந்த உலகத்தை 5 சென்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அந்த 5 சென்ஸுமே பிரெயினோட தான் லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 5 சென்ஸுமே பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் தான். ஒரு பாட்டு கேட்குறோம்னா அந்த பாட்டோட சத்தம் வந்து காது வழியாக ட்ராவல் ஆகி பிரெயினில் தான் அந்த பாட்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. இதில் வந்து பில்லியன் கணக்கான நியூரான்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இதில் வந்து நீங்கள் யோசிக்கிற ஒரு எண்ணமும், நீங்கள் செய்கிற ஒரு செயலும், நீங்கள் பார்க்குற ஒரு விஷயமும், நீங்கள் கேட்குற ஒரு விஷயமும், நீங்கள் பண்ணுற ஒரு செயலும் எல்லாமே நியூரோ பாத்வேவ்ஸாக வந்து உங்கள் பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னால 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குதுன்னு. ஒரு செயலுக்கும் ஒரு நியூரோ பாத்வேஸ் வந்து இருக்கும். நடக்கிறதுக்கு செட்டாக ஒரு மெமரி இருக்கும், அதுதான் நியூரோ பாத்வேஸ். ஓடுறதுக்கு, நிற்கிறதுக்கு, கையை ஆட்டுறதுக்குன்னா அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் வேவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளோட பிரெயின் எந்த ஒரு எண்ணத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோ அந்த சர்க்கியூட் வந்து அந்த நியூரோ பாத்வேஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் போக போக அது வந்து ஹேபிட்டாக மாற ஆரம்பிக்கும். பிரெயின் இல்லைன்னா நாம் இல்லை. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வேறு, உங்கள் பிரெயின் வேறு, உங்கள் பாடி வேறு. இந்த பிரெயின் தான் வந்து இந்த உலகத்தை வந்து அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை வந்து கரெக்டாக கைட் பண்ணியே ஆகணும். நாம் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம பிரெயின் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்மளால் பாசிட்டிவாக இருக்கவே முடியும். இல்லைனா நம்ம பிரெயின் வந்து நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ நம்ம மெயின் கான்செப்டுக்குள்ளே வருவோம். ப்ரோக்ராம்னா என்ன? பிரெயினில் எப்படி ப்ரோக்ராம் வந்தது? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம பிரெயினில் சேவ் ஆகி இருக்கிற பழக்க வழக்கங்களும் நினைவுகளும் பிலீஃப்ஸும் இதுதான் ப்ரோக்ராம், வேறு எதுவும் இல்லை. உங்களோட எண்ணங்களும் உங்களோட திங்கிங்கும் உங்களோட ஹேபிட்டும் காலங்கள் போக போக அது ரிப்பீட் ஆகி அது வந்து ப்ரோக்ராமாக மாறும். நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் மாதிரி தான். நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, தொடர்றது எல்லாமே ப்ரோக்ராமிங் மாதிரி தான். அது நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணும். சுற்றி நடக்கிற பாசிட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ரோக்ராம் தான். நம்ம மைண்டுக்குள்ளே அது வந்துருச்சுன்னா, அது நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பிரெயின் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். நம்மளோட தாட் தான் கோடிங். நம்ம பிரெயினில் ஓடிக்கிட்டு இருக்கிற பழைய பழக்க வழக்கங்களும் பழைய எண்ணங்களும் ரிப்பீட் ஆகி ப்ரோக்ராமாக வந்து மாறிடும். அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி உருவாகுதுன்னா, ஆணி வேறே வந்து ரிப்பட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் உருவாகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு தடவை நினச்சிட்டு விட்டுட்டா அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா அது பிரச்சனையே இல்லை.
நம்ம திரும்ப 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 கண்டினியூஸாக அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கான நியூரோ பாத்வேஸ் வந்து உருவாக்கும். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாற ஆரம்பிச்சிடும். இது எங்கேருந்து வருதுன்னா சின்ன வயசுல இருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான், நீங்கள் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான், நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான், நீங்கள் உணரக்கூடிய ஃபீலிங்ஸ் தான். இதிலிருந்து தான் ப்ரோக்ராமிங் வந்து உருவாகுது. நம்ம பிறந்ததுலேருந்து 6 to 7 வயசு வரைக்கும் நம்ம பிரெயின் வந்து தேட்டா வேவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதாவது அது ஒரு ஹிப்னாட்டிசம் ஸ்டேட் மாதிரி தான். சுற்றி நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம பிரெயின் வந்து அது வந்து முக்கியம்னு நினச்சி எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணும். எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுற்றி நடக்கிற எல்லா நெகட்டிவான இன்ஃபர்மேஷனோ பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனோ எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று விடாமல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அது வந்து அன்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆகும். சப்கான்ஷியஸில் அதில் ஸ்டோர் ஆகி இருக்கிறது வந்து நம்மளோட லைஃப்பில் இருந்து ஒரு ஏரியாவிலேயே அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். நமக்கு அது வந்து தெரியாது. நீங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோட லிங்க் ஆகி தான் இருக்கும். இதை நான் வந்து எப்படி சிம்பிளாக நான் சொல்லட்டும்னா, சைல்ட்ஹுட் வந்து கோடிங் டைம், அடல்ட்ஹுட் வந்து ப்ளேபேக் டைம். நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறோமோ அதே விஷயத்தை தான் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் பண்ணுவோம். இதுதான் ப்ரோக்ராமிங்கோட அடித்தளம். அப்போ குழந்தைகள் நடக்கிறது மட்டும்தான் ப்ரோக்ராமிங்கா? கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து பண்ணுறோமோ அதுவும் ப்ரோக்ராமிங் தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம்னா அது வந்து ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கோம்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாறும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அதுவும் ப்ரோக்ராமாக மாறும். நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதுவும் ப்ரோக்ராமாக மாறும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதுவும் ப்ரோக்ராமாக மாறும். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் சேர்ந்து நம்மளோட லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரே ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை டெய்லி நீங்கள் எடுத்து நினச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாறிடும். அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் பிரெயின் வந்து உங்களை நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பிரெயின் தான் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான். அதிகப்படியான நெகட்டிவ் இருந்தால் சுற்றி இருக்கிற எல்லாமே நெகட்டிவாக மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஏன் எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்கு அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதிகப்படியான நெகட்டிவ்ஸ் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் அதிகப்படியான நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சைல்ட்ஹுட்டில் எல்லாமே ஓகேனாலும் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அதிகப்படியான நெகட்டிவ்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ப்ரோக்ராமிங்கோட பவர். பிரெயின் வந்துருச்சுனாவே சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பிரெயின் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரெயின் வந்து ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேலே வந்து நம்ம பிரெயின் வந்து நினச்சிக்கிட்டே இருக்குமா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 60,000 எண்ணத்துக்கு மேலே வந்து எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த 60,000 எண்ணங்களில் 90% வந்து நேற்று நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அதே எண்ணத்தை தான் நீங்கள் இன்றைக்கும் யோசிப்பீங்க. இப்போ வந்து பிரெயின்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, அந்த ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது? ரீப்ரோக்ராம் பண்ணோம்னா இது உண்மையிலே ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியுமா? இத்தனை வருஷமாக ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷனை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அழிக்க நம்ம தேவையில்லை. அதை நம்ம வந்து ரீரைட் பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணணும். இதுக்கு வந்து மாடர்ன் நியூரோ சயின்ஸில் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது சிம்பிள் தான். நீங்கள் எதை நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ, எதை நெகட்டிவாக பார்க்குறீங்களோ, எதை நெகட்டிவாக கேட்குறீங்களோ, எதை நெகட்டிவாக உணர்றீங்களோ எல்லாத்தையும் பாசிட்டிவாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக ரீரைட் ஆகும். அதுவும் ரெப்படேஷனில் இருந்தால் மட்டும்தான். திரும்ப 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 நீங்கள் நினச்சி பார்த்து கேட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். இது ஏன் ரீப்ரோக்ராமிங் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்னா, உங்கள் பிரெயினில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் உங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எதை வந்து டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உருவாக்குது. ஆனால் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நம்ம நெகட்டிவான லூப்லேயே தான் இருப்போம். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுனா, நீங்கள் வந்து அன்லக்கி அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அன்லக்கியாகவே தான் இருப்பீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் 5 சென்ஸ் மூலிமா நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, உணர்றது எல்லாமே 5 சென்ஸ் மூலிமா நீங்கள் லக்கை வந்து நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது எப்படி உணர்றதுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக மாறிட்டேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், எப்படி பார்ப்பேன், எப்படி நிற்பேன், எப்படி நடப்பேன், அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சராக உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா சென்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த நிற்கிற அந்த லக்னஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்து வர ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் ஃபீலிங்கையும் இதே தாட்டையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும்.
வேணா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கோ. நம்ம பிரெயினை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம ரெப்படேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. கன்சிஸ்டன்சியான ரெப்படேஷன். ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். அதுதான் ரெப்படேஷன். நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க? சைக்கிள் ஓடுறத திரும்ப 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 கீழே விழுந்து எந்திரிச்சு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சு தான் நமக்கு வந்து கற்றுப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே விஷயத்த திரும்ப 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 படித்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாறிடும். அது ப்ரோக்ராமாக மாறிடுச்சுன்னா நம்ம லைஃப்பில் அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக் பர்ஸ்பெக்டிவில் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ண அந்த சினாப்ஸ் நம்ம பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படியாக க்ரோ ஆரம்பிக்கும். அதிகப்படியாக க்ரோ ஆரம்பிச்சிச்சுன்னா அது பவர்ஃபுல்லான சிக்னல்ஸை வந்து அனுப்ப ஆரம்பிக்கும். இதில் நம்ம எந்தெந்த டெக்னிக் வச்சு பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து விசுவலைசேஷன் தான். இமேஜினேஷன்னா என்ன, ரியாலிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பிரெயினால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம டீப்பாக 5 சென்ஸையும் நம்ம விசுவலைசேஷனில் வந்து யூஸ் பண்ணணும்னா அது வந்து நம்ம பிரெயினுக்கு ரியல் மாதிரியே தெரியும். அடுத்து வந்து மெடிடேட் பண்ணுறது தான். அடுத்து வந்து அஃபர்மேஷன் சொல்கிறது தான். அடுத்து வந்து கிராட்டிடியூட். அடுத்து வந்து ஜேர்னலிங். ஆனால் இது எல்லாத்தோட மெயின் முக்கியமானது 2 தான், அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும். இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எக்காரத்து கொண்டும் மறக்கவே கூடாது. நம்ம பிரெயினோட அல்டிமேட் கோல் வந்து என்னென்னா சர்வை பண்ணுறது தான். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணுமா, ஹாப்பியாக இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி அதோட கவலை கிடையாது. நம்மளோட பிரெயினோட அல்டிமேட் கோலே வந்து நம்ம வந்து சர்வை பண்ணணும். அது மட்டும்தான். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஏன்னா மனிதர்கள் எல்லாம் காட்டில் வாழ்ந்தோம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ மிருகங்கள்லாம் இருந்தது, நிறையா ப்ரிடேட்டர்ஸ்லாம் இருந்தது, ஃபுட்டுக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இருந்தது. அப்போ நம்மளோட அல்டிமேட் கோலே வந்து சர்வைவ் ஆகிறது தான். இப்போவும் நம்ம பிரெயினோட அல்டிமேட் கோல் வந்து நம்ம வந்து சர்வைவ் ஆகணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் வந்து ஒரு புது விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அது வந்து நம்ம பிரெயின் வந்து டேஞ்சர் அப்படின்னு நம்ம கருதிடும். அப்படி எது எடுத்துக்கிச்சுன்னா டேஞ்சர்னு நம்மளை அதுலேருந்து சர்வை பண்ண வைக்கிறதுக்காக அதை செய்ய விடாது நம்மளை. அப்போ நம்ம பிரெயின் சாதகமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த விஷயத்தை செய்யும் போது பயம் உருவாக்கும், டவுட் உருவாகும், லேசினஸ் உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் டேஞ்சராக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு தான் வராது. எனக்கு படிக்க பிடிக்கலை, படித்தாவே தூக்கம் வருது, படிக்கிறது சுத்தமாக வேஸ்ட்டு, இந்த மாதிரி எண்ணங்கள் அதனால தான் உருவாகுது. லேசினஸ்ஸு, பார்த்துக்கலாம் நாளைக்கே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதுலேருந்து தான் உருவாகுது. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து அது டேஞ்சர் அப்படின்னு கருதுது, படிக்கிறது வந்து டேஞ்சர்னு கருதுது. அதனால் அது நம்மகிட்ட வந்து காப்பாற்ற நினைக்கிது நம்ம பிரெயின். கேட்குறதுக்கு வினோதமாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் உண்மை. சரி, நம்ம இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை. படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புக் எடுத்து வச்சாவே தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக புக் எடுத்தாவே என்னால் ஈஸியாக படிக்க முடியுது, என்னால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. இதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக பண்ண உங்களோட செல்ஃப் வந்து மாறிடும். அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். பிரெயினுக்கு வந்து ஃபெமிலியர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரெயினுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையே ஃபெமிலியர் தான். அதாவது பரிச்சயமானது, நமக்கு ஆல்ரெடி நடந்த விஷயந்தான் நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேஃப்னு நினச்சி ஒரே இடத்துல நம்ம வந்து ரொம்ப நாள் இருப்போம். ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து ஃபெமிலியர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், டேஞ்சர் அப்படிங்கிறது பிடிக்காது. அதாவது புது விஷயங்களை டேஞ்சராக தான் கருதாது. அதனால் பழைய விஷயங்கள்லேயே அதே இடத்துல ஓல்டு சர்க்கிள்குள்ளேயே நம்ம வந்து எப்போவுமே இருப்போம். அதனால தான் நம்ம வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும் சர்வைவல்லேருந்து க்ரியேஷன் மோடுக்கு. அது எப்படி பண்ணுறதுனா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயினோட ஹிடன் பவர் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக ஆழமாக இமேஜின் பண்ணோம்னா அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரியல் மாதிரி நம்ம பிரெயினுக்கு வந்து தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற கெமிக்கலை கூட நம்ம பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணும். எப்படின்னா, நீங்கள் ஒரு பழைய நடந்த நெகட்டிவான விஷயத்தை நினைக்கும் போது பயங்கர சேடாக வந்து ஃபீல் பண்ணுவீங்களா, அதை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். அது வந்து கஷ்டம்தான், நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட கோலை வந்து நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். நீங்கள் அதை டீட்டெயிலாக இமேஜின் பண்ண அது உங்கள் பிரெயினுக்கு வந்து ரியலாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும், நம்ம பிரெயினில் வந்து ப்ரோக்ராமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ப்ரோக்ராமாக மாற ஆரம்பிக்கும். ப்ரோக்ராமாக மாறிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், உங்கள் பிரெயின் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அதுதான் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா நான் சொன்னது எதையுமே உங்களால் வந்து பண்ண முடியாது. என்ன அவேர்னஸ்? பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நம்ம இவ்வளோ நேரம் சேடாக இருந்தோம்னா அது நம்ம பிரெயினில் வந்து ப்ரோக்ராமாக மாறுது. இந்த தேவையில்லாத விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா
அது வந்து நம்ம பிரெயினில் ப்ரோக்ராமாக மாறிடும் அப்படிங்கிற அவேர்னஸ். இந்த ரொம்ப நேரம் நம்ம சேடாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ப்ரோக்ராமாக மாறும் அப்படிங்கிற அவேர்னஸ். நம்ம பிரெயின் வந்து நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து நம்மளை அதை செய்ய விடாது. அதனால் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், சலுப்பாக இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து நம்ம அப்படி சொல்கிறதுனால தான் வருது அப்படிங்கிற அவேர்னஸ். நம்ம பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த அவேர்னஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் எதையுமே வந்து பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோட ஒன் லைன் நான் சொல்கிறேங்க. நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ரீப்ரோக்ராமிங் பண்ணணுமோ அதை எடுத்துக்கணும். அது எப்படி நீங்கள் மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நீங்களே வந்து மாற்றிக்கணும். நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதை எப்படி மாற்றணுமோ அதை நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். நல்லா யோசித்து நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு அந்த படிக்கிறது பிடிக்கல, ஆனால் நான் வந்து படித்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு படிக்கிறது பிடிக்குது, எனக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் திரும்ப அப்படி சொல்லும் போது பழைய ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, இது இல்லை, இது போய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாறிடும். இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடக்கிற ப்ராசஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் தினமும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் நடக்கும். நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை வந்து கவனிக்கிறது கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன உணர்கிறோம் அப்படிங்கிறத யாருமே கேட்கவும் மாட்டாங்க. ஏன் நாமளே அது வந்து கேட்கறது இல்லை. ஆனால் நம்ம லைஃப்பையும் நம்ம யூனிவர்ஸையும் நம்மளோட சுச்சுவேஷனையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம பிரெயின். நம்ம பிரெயின் வந்து நம்ம கோல்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அதுதான் அடுத்த இலக்கு. அந்த கோலை அடையிற வரைக்கும் நம்ம பிரெயின் வந்து நம்மளை சும்மா விடாது. அதுக்கான வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுதான் ப்ரோக்ராமிங். நான் இந்த வீடியோவில் கூட நான் நிறையா விஷயத்த நான் சொல்லவே முடியலனால நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் நிறைய விஷயத்த நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் பண்ண வந்து விசுவலைசேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விசுவலைசேஷனை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.